So now the very first concept in networks, topology. So what is topology? So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுன்னா types of connection. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You have to understand the difference between topology, then வந்து பாத்தீங்க அப்படின்னா mode of communication, and then வந்து பாத்தீங்கன்னா type of connection. இதெல்லாம் வந்து interrelated-ஆ இருக்கும். நீங்க என்ன நினைச்சுப்பீங்க அப்படின்னா டோபாலஜினாலும் டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன் நினைச்சுக்க கூடாது. ஓகேவா? சோ டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன் டிஃபைன்ஸ் தி கனெக்ஷன் பிட்வீன் த டிவைசஸ். ஓகேவா? சோ முன்னாடி பார்த்தது என்ன? சிம்ப்ளெக்ஸ், ஆஃப் டிப்ளெக்ஸ், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், எப்படி எல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியும். சரியா? இப்போ டோபாலஜின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, once again an important 2 mark question definition. Topology tells you how a network is laid out. சரியா? சோ எப்படி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கலாம். அதாவது இப்ப நான் முன்னாடி என்ன சொன்னேன், நெட்வொர்க் என்ன சொல்லியிருக்கேன், இன்டர் கனெக்ஷன் ஆஃப் டிவைசஸ்னு சொன்னேன். சரியா? அப்ப டோபாலஜி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நெட்வொர்க்கை எப்படி எல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் டோபாலஜி. இட் டெல்ஸ் யூ ஹவு a network can be laid out. சோ இந்த டோபாலஜில டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ் இருக்கு. see all these are very important interview questions. டோபாலஜினா என்ன, இதுல எந்த டோபாலஜி வந்து ரொம்ப பெஸ்டான டோபாலஜி, ஏன் வந்து மெஷ் டோபாலஜி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் ஸ்டார் டோபாலஜி வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லயும் மோஸ்ட்லி இருக்கும். சரியா? சோ இந்த டோபாலஜி நீ நல்லா புரிஞ்சிட்டனா ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். சோ டோபாலஜி இஸ் சம்திங் லைக் இட் டெல்ஸ் யூ ஹவ் a network is laid out and what are the important categories of topology ன்னு பாத்தீங்கன்னா மெஷ், ஸ்டார், பஸ், ரிங். இது இல்லாம இன்னொரு டோபாலஜி இருக்கு, தட் இஸ் ஹைபிரிட் டோபாலஜி. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சரியா? சோ இதுல very first what we are going to see is mesh topology. இந்த டோபாலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டோபாலஜி எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எதுக்காக இந்த டோபாலஜி போலாம், அந்த டோபாலஜியோட அட்வான்டேஜ் என்ன, அந்த டோபாலஜியோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அந்த क्वेश्चन நீங்க எழுதிடலாம். சரியா? சோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் தான். ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஒன்னு இருக்கு. சரியா? அது வந்து பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பண்ண முடிஞ்சா அது ஆடட் அட்வான்டேஜ், அது பண்ண முடியலன்னா அது வந்து டிஸ்அட்வான்டேஜ். அந்த மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ் பண்றாங்க, கேபிள் கம்மியா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அட்வான்டேஜ், கேபிள் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். இந்த பாயிண்ட்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த டோபாலஜி நீங்க பாத்தீங்க அப்படின்னா you can easily understand. So first thing what we are going to see is we will start with mesh topology. Mesh topology na enna sir அப்படினு பாத்தீங்கன்னா you will have a dedicated link between nodes. So இந்த stations அப்படினு இருக்குது எல்லாமே nodes. இப்போ பாத்தீங்க அப்படின்னா you will have 5 different nodes. The 5 nodes க்கு என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா you will have a dedicated link for each and every nodes. இப்போ இந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து இந்த 4 சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான லிங்க், டெடிகேட்டட் லிங்க் இருக்கும். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு லிங்க், தென் இந்த லிங்க் மூலமா இந்த சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணோம், இந்த லிங்க் மூலமா இந்த சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணோம், இந்த லிங்க் மூலமா இந்த சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணோம். So you will have dedicated link for each and every node. That is the speciality of mesh topology. Similarly எல்லா நோட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா it is interconnected. இன்னொரு நோட் கூட கம்யூனிகேட் பண்ணனும்னா each and every node has a separate link. சரியா? இந்த செப்பரேட் லிங்க் மூலமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. இந்த क्वेश्चंस வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை லிங்க் இருக்கு ஒரு நெட்வொர்க்ல, எத்தனை லிங்க் இருக்கு ஒரு மெஷ் டோபாலஜில, எத்தனை லிங்க் இருக்குன்னு கேட்கலாம். This is very important formula, that is n into n minus 1 divided by 2. சரியா? n is nothing but number of devices. So number of devices, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எத்தனை இருக்கு, 5 சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப 5 னா என்ன அர்த்தம், எத்தனை லிங்க் இருக்கு. 2 மார்க் क्वेश्चन நிறைய தடவை கேட்ட क्वेश्चन. If there is a 5 nodes, how many links is required in a mesh topology? அப்ப என்ன பண்ணும், so you will be having 10 links. சரியா? so இப்போ 5 into 4 divided by 2, so அப்ப என்ன ஆகும் 20 divided by 2, 10 links யூஸ் பண்ணலாம். so அப்ப number of links எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா n into n minus 1 divided by 2 and n is nothing but the number of nodes. சரி, எத்தனை நோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது n. சரியா? சரி சார், இப்ப டெடிகேட்டட் லிங்க்னு சொன்னீங்க, டெடிகேட்டட் லிங்க் மூலமா என்ன சார் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா so you have lot of advantages because of this dedicated link. First thing is privacy. இப்போ இந்த ரெண்டு சிஸ்டம்குள்ள கம்யூனிகேஷன் நடக்குதுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் என்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு தெரியும். சரியா? அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரியா? so that is the first advantage of dedicated link. and இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டிராபிக் வந்து அதிகமா இருக்காது. ஏன் அப்படின்னா you have a dedicated link. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் இது கூட கம்யூனிகேட் பண்ணா இந்த லிங்க் மூலமா மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணும், இது கூட போகணும்னா இந்த லிங்க் இது கூட கம்யூனிகேட் பண்ணும். சரியா? அப்ப அந்த டிராபிக் வந்து ஏற்படாது. சரியா? because of this dedicated link. ஓகேவா? சோ ஓவர்லோட் அதிகமா இருக்காது.
ஓகேவா? சோ இது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் மெஷ் டோபாலஜி. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த டோபாலஜி நீ பார்த்தாலும் சரி ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியா பண்ண முடியுமா, ஃபால்ட் ஐசோலேஷன் ஈஸியா பண்ண முடியுமா, அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அது அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜா நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எல்லா சிஸ்டமும் என்னது டெடிகேட்டட் லிங்க்ல இருக்கு. சோ அப்போ ஒரு லிங்க் ஃபெயில் ஆச்சுன்னா கூட என்ன பண்ண முடியாது, நெட்வொர்க் ஃபுல்லா ஃபெயில் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னா இட்ஸ் டசன்ட் மேட்டர், இது என்ன பண்ண முடியும், மத்த சிஸ்டத்து கூட எல்லாத்து கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த ஒரு லிங்க் மட்டும் தான் ஃபெயில் ஆயிருக்கும். சரியா? சிமிலர்லி யூ கேன் ரீரவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிங்கே ஃபெயில் ஆச்சுன்னா கூட இந்த சிஸ்டம் இந்த டேட்டா கூட கம்யூனிகேட் பண்ணலாமா? சோ எப்படி பண்ண முடியும், இது வழியா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி and then இது வழியா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த மாதிரி ரீரவுட் பண்ண முடியும். சோ இப்போ ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் will be very easy. எங்க தப்பு நடந்திருக்கு, எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. that is because of fault identification. And similarly fault isolation அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த சிஸ்டம் வந்து தப்பா இருக்கு, எந்த சிஸ்டம் வந்து கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ண முடியும், தனியா ஐடென்டிஃபை பண்ணி செப்பரேட் பண்ண முடியும். ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஃபால்ட் ஐசோலேஷன் இஸ் வெரி வெரி ஈஸி. சரியா? சார் டிராபேக் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெஷ் டோபாலஜி பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெஷ் நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கு நிறைய கேபிள்ஸ் தேவை. அந்த கேபிள்ஸ் மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேபிள் நீ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்ப இந்த சிஸ்டம்ல கேபிள் கனெக்ட் பண்ணணும்னா இங்க ஒரு இன்புட் அவுட்புட் போர்ட் தேவை, இங்க ஒரு அவுட்புட் போர்ட் தேவை. சரியா? சோ அப்போ நம்பர் ஆஃப் கேபிள்ஸும் அதிகம், நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸும் ரொம்ப அதிகம். சோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் will be very high. So cabling will be very high. You need a bulk of cables and as well as input output ports will be very very high. So அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மெஷ் டோபாலஜியை நிறைய இடத்துல ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. And that is why we go for other topology. Even though you have lot of advantages because of this dedicated link இருக்கு, டிராபிக் ப்ராப்ளம் இருக்காது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட கேபிளிங் அதிகமா இருக்கனால காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். So this is greatest drawback of mesh topology. So next topology என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜி உடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it requires only minimum cables. இப்போ இங்க பாருங்க இங்க dedicated link இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா yes you have a dedicated link. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு நோட்ஸ்க்குள்ளேயே கம்யூனிகேஷன் நடக்காது. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நோட்ஸும் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு சென்ட்ரல் ஹப்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. you know the central hub is a device which is very important for star topology. இந்த hub தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். You will have a dedicated link for each and every device through this hub. சரியா? இப்போ இந்த டிவைஸ் 1 எடுத்துக்கிட்ட இது 1 2 3 4 இந்த 4 நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா each 4 nodes will have a dedicated link with the hub. சரியா? So this is very very important topology. ஏன்னா இதுதான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் பாருங்க, நம்பர் ஆஃப் கேபிளிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ மெஷ் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 4 டிவைஸ் வச்சு தான் நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணேன். அப்ப எவ்வளவு லிங்க்ஸ் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒரு நெட்வொர்க் ஒரு சிஸ்டம் வந்து இந்த 3 சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணனும்னா 3 தனி கேபிள்ஸ் தேவை. சரியா? அதே மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு 3 கேபிள் தேவை. சரியா? மத்த சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணும்போது பட் இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா you will require only 4 cables. 4 கேபிள் இருந்தா போதும் இந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரியே அடுத்த அட்வான்டேஜ் என்ன, இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு என்னது இந்த சிஸ்டத்துக்கு இது வந்து ஒரு டெடிகேட்டட் லிங்க், இந்த சிஸ்டத்துக்கு இது டெடிகேட்டட் லிங்க், இந்த சிஸ்டத்துக்கு டெடிகேட்டட் லிங்க். சோ வந்து என்ன பண்ண முடியும், இதுலயே டிராபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. சரியா? அதே மாதிரியே இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த டேட்டா நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி in star topology if station 1 has to communicate with station 2 டேட்டாவை டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. it has to transfer the data to the hub and hub வந்து என்ன பண்ணும் டேட்டாவை வந்து ஸ்டேஷன் 2 க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சரியா? அது hub will act as an exchange. டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லி ரவுட் பண்ணி விடும். that is the process. சரியா? சோ இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேபிளிங் கம்மியா இருக்கா, சில கேபிள்ஸ் கம்மியா இருந்தாவே இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் கம்மியா இருக்குமா. ஓகே, தென் ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ ஈஸி. இப்போ இந்த லிங்க் ஃபெயில் ஆயிருச்சு அப்ப என்ன பண்ண முடியும், இந்த லிங்கை மட்டும் விட்டுட்டு இந்த 3 டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த எந்த லிங்க் ஒர்க் ஆகலையோ அந்த லிங்கை விட்டுறலாம், மத்த அதாவது ஹோல் நெட்வொர்க்கே ப்ராப்ளம் ஆகாது. சரியா? ஆனா இதுல ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா if the central hub fails, இந்த ஹப் ஒர்க் ஆகாம போச்சு அப்படின்னா the entire topology will not work. சரியா? அந்த நெட்வொர்க் என்ன ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். ரைட்டா? சோ this is the disadvantages of star topology.
and then bus topology. So bus topology என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் கேபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சரியா? இந்த டோபாலஜி எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, you will have a backbone cable. நடுவுல வருதுல இந்த லைன், இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக்போன் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ எல்லா நோட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பேக்போன் கேபிள் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா drop line and as well as tap யூஸ் பண்ணிருப்பாங்க. drop line is something is a cable which is used to create connection between the node and as well as the backbone cable. क्वेश्चन கேட்கலாம் 2 மார்க்ல, வாட் இஸ் drop line அப்படின்னு கேட்கலாம். சரியா? சோ நோடுக்கும் பேக்போன் கேபிளுக்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்குறது என்னது drop line. and what is tap அப்படின்னு பாத்தீங்கன்னா, tap is the connector which creates that connection. சரி, அந்த கனெக்ஷனை கிரியேட் பண்றது யாரு? tap. சரியா? சோ இப்ப டோபாலஜி பஸ் டோபாலஜிக்கு வரும். சரியா? இப்ப இந்த கேபிள்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கேபிள்ல நிறைய நோட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபிளிங் நம்பர் ஆஃப் கேபிளிங் என்னது ரொம்ப கம்மி, ஸ்டார் டோபாலஜியை விட கம்மி. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேபிள் இருந்தா போதும், you can able to connect devices. சரியா? சோ லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளவு கனெக்ட் பண்ணணும்ன்றது லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா சிக்னல் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது, டேட்டா வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது. அப்படி டிராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா it will get weaker. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லிமிடேஷன்ஸ் இருக்கும் நோட்ஸ்க்கும் and as well as space as well as அப்படினா மைக் ஆன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்கப்பா, turn off your mic. ரைட். சோ எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் கனெக்ட் பண்ணனும், எவ்வளவு டாப் யூஸ் பண்ணனும்ன்ற லிமிடேஷன்ஸ் இருக்கும். சரியா? சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். and then இதுல as I said வந்து பாத்தீங்கன்னா கேபிள் ரொம்ப கம்மியா இருக்குது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தா கூட இத மோஸ்ட்லி பிரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் will be difficult. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த லைன் ஒர்க் ஆகல அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரே லைன்ல தான் என்ன பண்ணிருக்கோம், ஒரே பேக்போன் கேபிள்ல தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் will be very difficult. and புதுசா ஒரு டிவைஸை இன்சர்ட் பண்ணனும் அப்படின்னா அதுவும் கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் டிவைஸ் யூஸ் பண்ணா எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பஸ் டோபாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. புதுசா ஒரு பர்టిక్యులர் நோடை கனெக்ட் பண்றது வந்து கஷ்டமா இருக்கும். and distance between these two taps எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. so adding a new device will be very difficult. சரியா? fault identification will also be difficult. and another major drawback என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the backbone cable failure ஆச்சு அப்படின்னா the entire network என்ன ஆயிடும், ஃபெயில் ஆயிடும். சரியா? then the last topology என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ring topology. so what is ring topology அப்படின்னா, similarly like bus மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணிருப்பாங்க, கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் இங்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, each node will have a dedicated link between two of its neighbors அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டேன்னா இது பக்கத்துல இருக்க ரெண்டு ஸ்டேஷன் கூட டைரக்டா என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். it will have a dedicated link. சரியா? இந்த லிங்க் மூலமா என்ன பண்ண முடியும், இது கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். similarly இந்த நோட் எடுத்துக்கிட்டா என்ன பண்ண முடியும், இது கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், இது கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். so each node can able to communicate with its neighbors using a dedicated link. சரியா? மத்தபடி கனெக்ஷன்ஸ் எல்லாமே சேம் லைக் பஸ் டோபாலஜி தான். ஒரு கேபிள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, ரிப்பீட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. வாட் இஸ் ரிப்பீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it will regenerate the signals. சரியா? ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணும், ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். பட் ரிப்பீட்டரோட வேலை என்ன அப்படின்னா, அது அப்படியே என்ன பண்ணும், வர சிக்னலை ஒரிஜினலா எப்படி வந்துச்சோ அதே மாதிரி அது என்ன பண்ணும், ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். so that signal fade ஆகாம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், டேட்டா ஃபேட் ஆகாம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். that is the working of repeater. okay? so இப்போ இந்த ரிங் டோபாலஜி பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ், அங்க டிராபேக் பஸ் டோபாலஜில என்ன டிராபேக் சொன்னோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அங்க ரெக்டிஃபை பண்ண முடியும். அதாவது புதுசா ஒரு டிவைஸ் ஆட் பண்ணனும்னா இட் இஸ் பாசிபிள் இன் ரிங் டோபாலஜி. ஏன்னா இந்த ரெண்டு வயரை மட்டும் எடுத்துட்டு தனியா ஒரு புது டிவைஸை கனெக்ட் பண்ண முடியும். சரியா? ஆனா அதை வந்து பஸ் டோபாலஜில பண்ண முடியாது. ரைட்? அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இதுலயும் ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்టిక్యులர் ரிங், சரியா, இந்த ரிங் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேபிள் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா the entire system, entire network will be failed. சரியா? அதே மாதிரி டேட்டா கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா ஒன்லி யூனிடைரக்ஷனா தான் இருக்கும். ஒரு சைடு மட்டும் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். this is the advantage and drawback of ring topology. சார் இப்போ இருக்கிறதுல எது சார் பெஸ்டான டோபாலஜி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, you have another topology. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஹைபிரிட் டோபாலஜி நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
டிஃபரெண்ட் டோபாலஜி என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே பாருங்களேன், இது வந்து என்னது ஹப் எங்க யூஸ் பண்ணுவோம், ஸ்டார் டோபாலஜில யூஸ் பண்ணுவோமா. சோ இது எல்லாமே என்னது பஸ் டோபாலஜி, இதுவும் பஸ் டோபாலஜி, இது பஸ் டோபாலஜி, இது பஸ் டோபாலஜி, ரைட்டா. சோ அப்ப டிஃபரெண்ட் டோபாலஜிஸ் ஹப் மூலமா என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். சரியா. சோ தட் இஸ் கால்ட் as hybrid topology. Interconnection of different networks or different topology is called as hybrid topology. மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய டோபாலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் டோபாலஜி தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈவன் தோ அதுல வந்து டிராபேக்ஸ் இருந்தா கூட, ஹப் ஃபெயில் ஆனா கூட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி நெட்வொர்க்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார் டோபாலஜி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனி டவுட் சோ ஃபார்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.